வணக்கம் மாணவ செல்வங்களே. மாலை முழுவதும் மேத்ஸ் டாபிக்ல என்ஓஎம்எஸ் எக்ஸாமுக்காக இது வரைக்கும் நம்ம 42 நாள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறது 43வது நாள். இதில் பாருங்க 421வது கேள்வி. பிசிஏ ஈஸ்ட் இஎஃப்டி ஈஸ்ட் ஹெச்ஐஜி ஈஸ்ட் கொஷின் மார்க். நம்ம ஏற்கனவே இந்த மாடலில் நிறைய கொஷின் சொல்லியிருக்கோம் பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஏபிசிடியை தான் லைனாக எழுதியிருக்காங்க. அதை எப்படி எழுதியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். பாருங்க, ஏ பி சி D E F G H I. இந்த ஆர்டர் உங்களுக்கு புரியுதா? மூணாவது எழுத்து, அதுக்கப்புறம் முதல் எழுத்து, அதுக்கப்புறம் ரெண்டாவது எழுத்து, இந்த ஆர்டர்ல எழுதியிருக்காங்க. அப்போ G H I. அடுத்து என்ன வரணும்? J K L. புரியுதா? ஏபிசிடி இந்த ஆர்டர்ல எழுதியிருக்காங்க. ஸோ ஆன்சர் K L J. ஆப்ஷன் 2 தான் இதற்குண்டான சரியான. வெறும் ஏபிசிடி தான். ஏபிசிடி வச்சே நம்மளால என்ஓஎம்எஸ் எக்ஸாம்ல 5-6 கேள்விகள்லாம் ஆன்சர் பண்ற முடியும் பாருங்க. சரிங்களா? அதுல இவ்வளோ நாள் நமக்கு எப்போ எக்ஸாம்னே தெரியாம இருந்துச்சு. இப்போ எக்ஸாமுக்கான டேட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது இதுக்கப்புறம் கொஞ்சம் மும்முரமா நீங்க நம்ம சொல்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களோட நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு ரெகுலரா போட்டு பார்க்க ஆரம்பிங்க. இதுக்கு முன்னாடி போன டேஸோட கொஸ்டின் பேப்பர்ஸையும் நான் உங்களுக்கு குரூப்ல அனுப்பி விடுறேன். அதெல்லாம ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்ததா 422 12M U20 கொஸ்டின் மார்க் P15. இதில் பாருங்க, ரொம்ப சிம்பிளா இந்த நம்பர்ஸ் பாருங்களேன். இங்க 12, இங்க 20. 12 கூட 8 கூட்டினா 20. அப்ப இங்க வர வேண்டிய நம்பர் கூட 8 கூட்டினா 15 வரணும். ஸோ எந்த நம்பர் கூட 8 கூட்டினா 15 வரும்? 7 கூட. கரெக்டா? 7 8 15. இங்க ஃபர்ஸ்ட்ல நம்பர், இங்க ரெண்டாவது நம்பர். அப்ப இங்கேயும் ஃபர்ஸ்ட்ல நம்பர், ரெண்டாவது நம்பர்னு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்பர் வரணும், அதுக்கப்புறம் தான் எழுத்து வரணும். அதுவும் ஃபர்ஸ்ட் வர நம்பர் என்னவா இருக்கணும்? 7 இருக்கணும். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் வரல, எழுத்து வந்திருக்கு. ஸோ இது கிடையாது. இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் வந்திருக்கு, 7 தான் வந்திருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் வந்திருக்கு, ஆனா 9 வந்திருக்கு. ஸோ இது கிடையாது, இதுவும் கிடையாது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 2 7H. சரி, அந்த ஹெச் எப்படி சார் போட்டிருக்காங்க அதையும் சொல்லிடுங்களேன்னா ஒன்றும் இல்லை. இது 12, எம்ங்கிறது 13, 13வது எழுத்து. கரெக்டா? இந்த நம்பருக்கு அடுத்த எழுத்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, இங்க 20, இங்க யூ கொடுத்துருக்காங்க. 20 யூ அப்படிங்கிறது 21வது எழுத்து, இந்த நம்பருக்கு அடுத்த எழுத்து. அப்ப அதே மாதிரி 7க்கு அடுத்த எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8வது எழுத்து. 8வது எழுத்து எது? ஹெச். இங்க அதே மாதிரி 15க்கு அடுத்தது 16வது எழுத்து பி. ஸோ புரியுதுங்களா? அந்த நம்பர் என்னவோ அதுக்கு அடுத்த எழுத்தை கொடுத்துருக்காங்க. புரியுதா எப்படி எழுத்து வருதுன்ட்டு? சரியா? அடுத்ததான் 423. இப்போ இதுல பாருங்க, சூப்பர் மேன் அப்படிங்கிறத இந்த வேர்டுன்னு சொல்றாங்க அப்படின்னா ஸ்பைடர் மேன் அப்படிங்கிறத என்ன லெட்டர்ல சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த சூப்பர் மேன் அப்படிங்கிறத அவங்க எப்படி எழுதியிருக்காங்க நீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஸ்பைடர் மேனுக்கு ஈஸியா சொல்லிடலாம். பாருங்க, எஸ்ஸுக்கு அடுத்த எழுத்து, எஸ்ஸுக்கு அடுத்தது டி. யூவுக்கு முன்னாடி எழுத்து எழுதியிருக்காங்க. யூவுக்கு முன்னாடி எழுத்து டி. புரியுதா? இங்க ஒரு எழுத்து அடுத்தது, இங்க ஒரு எழுத்து முன்னாடி. ஒன்றும் இல்லை, இதே மாதிரியே தான் ஸ்பைடர் மேன் அப்படிங்கிறதுக்கும் நம்ம இங்க சொல்லும் போதே சொல்லிட்டே வந்துடலாம். பாருங்களேன், அது என்ன ஐடியான்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா சொல்ற முடியும். ஒரு எழுத்து முன்னாடி, ஒரு எழுத்து பின்னாடி. அப்ப இங்க அதே மாதிரி எஸ்ஸுக்கு அடுத்த எழுத்து டி, பிக்கு முன்னாடி எழுத்து எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும், ஓ. கரெக்டா? அதே மாதிரி ஐக்கு அடுத்த எழுத்து ஜே. நீங்க இங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், சூப்பர் மேன்ல ஒவ்வொன்றுத்துக்கும். இப்போ பிக்கு அப்புறம் பிக்கு அடுத்த எழுத்து கியூ, அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈக்கு முன்னாடி எழுத்து, ஈக்கு முன்னாடி எழுத்து டி, அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆர், ஆருக்கு அடுத்த எழுத்து எஸ், எஸ் கொடுத்துருக்காங்களா. எம், எம்முக்கு முன்னாடி எழுத்து எல், எல் கொடுத்துருக்காங்களா. ஏவுக்கு அடுத்த எழுத்து பி, பி கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி என், எண்ணுக்கு முன்னாடி எழுத்து எம். ஸோ ஒரு எழுத்து அடுத்தது, ஒரு எழுத்து முன்னாடி. அப்ப இங்கேயும் அதே, ஒரு எழுத்து அடுத்தது, ஒரு எழுத்து முன்னாடி, ஒரு எழுத்து அடுத்தது, ஒரு எழுத்து முன்னாடி. அப்போ டிக்கு முன்னாடி என்ன வரும்? சி, ஒரு எழுத்து அடுத்தது. ஈக்கு அடுத்தது என்ன வரும்? எஃப். ஆருக்கு முன்னாடி கியூ வருமா? கியூ. எம்முக்கு அடுத்தது என் வருமா? என். ஏவுக்கு முன்னாடி, ஏவுக்கு முன்னாடின்றது முன்னாடியே சொல்லியிருக்கோம்ல, ஏவுக்கு முன்னாடி எழுத்துனா இசட். எண்ணுக்கு அடுத்த எழுத்து ஓ. ஸோ ஆன்சர் இதற்கு பாருங்க, அதை எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த எழுத்து வரக்கூடியது தான் நம்மளோட ஆன்சர். TOJCF, TOJCF எல்லாத்துலயும் இந்த முதல் 3 எழுத்து வந்துருது. இங்க தான் TOJCOன்னு வந்திருக்கு, இது கிடையாது. ஓகே, JCF. QNZO, QNZO இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க, இது கிடையாது. QN கொடுக்காம இங்க ON கொடுத்துருக்காங்க, அதனால இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. நம்ம புரிஞ்சு முடியுதா? ஒரு எழுத்து அடுத்தது, ஒரு எழுத்து முன்னாடி. சரிங்களா? அடுத்ததா 424.
7 6 இந்த நடுவில் ஒமேகா மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்றும் இல்லை, விஷயம் என்னன்னா 7 × 6 7 6 42. வர ஆன்சர் அப்படியே டபுள் ஆக்குறோம். டபுள் ஆக்குறோம்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 42 2ஆல் பெருக்கணும்னா 84. 8 7 56. 56 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 112. 8 4s are 32. 32 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 64. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ 3 4ஐயும் பெருக்கிறோம். 3 4s are 12. 12 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 12 2s are 24. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஆப்ஷன் 1 24 அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. நம்ம புரியுதா? ஜஸ்ட் ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சர் ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்ததா 425. லேம்புக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபோர்க்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. பாருங்களேன், ஏபிசிடியில் எல்லுங்கிறது 12வது எழுத்து, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் எழுத்து, எம் 13வது எழுத்து, பி 16வது எழுத்து. என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது ஒவ்வொன்றத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி, அதாவது 2ஆல் பெருக்கி ஆன்சரை கொடுத்துருக்காங்க. 12 2 24, 1 2 2, 13 2 26, 16 2 32. அவ்வளோதான். அது எத்தனையாவது எழுத்தோ அதை அப்படியே டபுள் ஆக்கியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி பாருங்க, எஃப்ங்கிறது 6வது எழுத்து, கரெக்டா? ஓங்கிறது 15வது எழுத்து, ரைட்டுங்களா? அடுத்ததா ஓ ஆச்சா 15, பிக்யூஆர் ஆறுங்கிறது 18வது எழுத்து, கே அப்படிங்கிறது 11வது எழுத்து. அப்போ அப்படியே 2 2ஆக மல்டிப்ளை பண்ணுங்க. 6 2 12, எல்லாத்துலேயும் முன்னாடி 12 வந்துடுச்சு. 15 2 30, எல்லாத்துலேயும் 30 வந்துடுச்சு. 18 2 36, இங்கே 26 வந்திருக்கு, இது கிடையாது. 34 இது கிடையாது. 34 இது கிடையாது. 11 2 22 முடிஞ்சிச்சு பாருங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. இவ்வளோதான் ஆன்சர். நம்ம புரிஞ்சு முடியுதா? ஸோ அந்தந்த எழுத்தை அப்படியே டபுள் ஆக்கியிருக்காங்க. நம்ம புரிஞ்சு முடியுதா? அடுத்ததா 426. நம்முடைய கேள்விகள் எல்லாம் இப்படிதாம்மா இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஐடியா சொல்லியிருக்காங்கன்னு யோசிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ இது பாருங்க, இன்னும் ஈஸி. லீப் அப்படிங்கிறது MFBQ. எல்லுக்கு அடுத்த எழுத்து எம், இக்கு அடுத்தது எஃப், ஏவுக்கு அடுத்து பி, பிக்கு அடுத்து கியூ. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் அடுத்த எழுத்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, ஜேவுக்கு அடுத்தது கே, யூக்கு அடுத்தது வி, எம்முக்கு அடுத்து என், பிக்கு அப்புறம் கியூ, கரெக்டா? அப்போ கே வி என் கியூ. தோ ஃபோர்த் தான் இதற்கான சரியான விடை. அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஏபிசிடியை பொறுத்த வரைக்கும் கேட்குறாங்கன்னா எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களால் நிச்சயமாக ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் தாராளமாக இந்த கொஸ்டின்லாம் தேடி கூட ஆன்சர் பண்ணலாம் முதல்லயே. இப்போ இதில் பாருங்களேன், இது நம்ம என்ன ரூலை யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா போட்மாஸ் ரூல். ஏ என்றால் கழித்தல், பி வகுத்தல், சி கூட்டல், டி பெருக்கல். இப்படி இருந்தால் இதுக்கான வேல்யூ என்ன ஞாபகம் இருக்கா? போட்மாஸ் ரூல் அப்படிங்கிறது பிங்கிறது பிராக்கெட், ஓனா ஆஃப், டி டிவிஷன் வகுத்தல், எம்னா மல்டிபிகேஷன் பெருக்கல், ஏ அடிஷன் கூட்டல், எஸ்ங்கிறது சப்ராக்ஷன், கரெக்டா? இப்போ இங்கே பாருங்க, 294. பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பி என்றால் வகுத்தல், பி மீன்ஸ் டிவிஷன். அப்போ பிக்கு வகுத்தல் 7. ஏவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கழித்தல், ஏ மீன்ஸ் சப்ராக்ஷன். அப்போ கழித்தல் 40. சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சி மீன்ஸ் அடிஷன், சிங்கிறது கூட்டல். அப்போ கூட்டல் 33. டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டி என்றால் பெருக்கல், டி மீன்ஸ் மல்டிபிளிகேஷன். அப்போ இன்ட்டு 11. போட்மாஸ் ரூல் படி பிராக்கெட் இருக்கா? இல்லை. ஓ ஆஃப் இருக்கா? இல்லை. டி டிவிஷன் இருக்கா? இருக்கு பாருங்க. 294 வகுத்தல் 7. அப்போ 294 7ஆல் வகுக்கிறோம். பாருங்க, 4 7 28, மீதி 1 4, 7 14, மீதி 0, கரெக்டா? அப்போ வகுத்தா என்ன கிடைக்குது? 42. ஸோ 42 மைனஸ் 40 பிளஸ் டிவிஷன் முடிஞ்சிச்சு, கரெக்டா? அடுத்தது மல்டிபிகேஷன் பெருக்கல். இதோ இருக்கு பாருங்க, 33 பெருக்கல் 11. 33ஐயும் 11ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 3 6 3 363 வரும். ஸோ இப்போ கூட்டல் கூட நீங்கள் கூட்டல் நடத்தி செஞ்சுட்டு கூட கழிக்கலாம், இல்லை கழிச்சுட்டு கூட்டுறீங்கனாலும் அது ஒன்றும் தப்பு வராது. 42 மைனஸ் 40, 42 40 போயிடுச்சுன்னா 2 ப்ளஸ் 363. அப்போ 363 2 கூட்டுறோம் அப்படின்னா 365. ஆப்ஷன் 2 தான் இதற்கான விடை. நம்ம புரியுதுங்களா? கண்டிப்பாக இந்த போட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணி 4-5 கொஸ்டின் வரைக்கும் அவங்க கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே இதை வச்சு 2 வீடியோவும் போட்டிருக்கோம். எப்படி ரொம்ப பேசிக்காக கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது மாதிரி எழுத்துக்களை வச்சு நம்பரை வச்செல்லாம் எப்படி கேட்பாங்கன்னு அதெல்லாம் பார்த்து வச்சுட்டிங்கன்னா போட்மாஸ் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களாம்மா? அடுத்ததா 428. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் நோட்ஸ் என்பது ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க.
மேக்கர் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா லாப்ஸுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, ஏபிசிடியில் எத்தனையாவது எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னங்கிறது 14வது எழுத்து 14, ஓங்கிறது 15வது எழுத்து 15, டி அப்படிங்கிறது 20வது எழுத்து 20, ஈங்கிறது 5வது எழுத்து 5, எஸ்ங்கிறது 19வது எழுத்து 19. எத்தனையாவது எழுத்தோ அதை கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே பேக் சைடில் ஏபிசிடியை லைனாக எழுதி பக்கத்தில் 1 2 3 4 போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ அதே மாதிரி பாருங்க, எல்லுங்கிறது எத்தனையாவது எழுத்துன்னு பார்க்கணும். எல்லுங்கிறது 12வது எழுத்து கரெக்டா. ஓ அப்படிங்கிறது ஏபிசிடியில் 15வது எழுத்து. எஃப்ங்கிறது 6வது எழுத்து. டீங்கிறது 20வது எழுத்து. எஸ்ங்கிறது 19வது எழுத்து. ஸோ ஆன்சர் 12 15 62 0 19. 12 15 62 0 19 முடிஞ்சிச்சு பாருங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. நீங்கள் இதே மாதிரியே முடிவு பண்ணலாம். இல்லை ஒரு எழுத்து 12 15 பார்த்தோன்னே 12 பார்த்தோன்னே இது கிடையாது முடிவு வந்துடலாம். அடுத்தடுத்து ஒவ்வொன்றா பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களால் சொல்ல முடியும். புரிஞ்சு முடியுதுங்களாம்மா? அடுத்ததான் கேள்வி 429. இப்போ இதில் பாருங்க, இது ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்சிஇ பிஓ டேம் அப்படிங்கிறதுக்கு பாய்ஸ் ஆர் ஸ்டடியிங், மீ டேம் சாம் அப்படிங்கிறதுக்கு கிரேப்ஸ் ஆர் சோர், டேம்போ மீ அப்படின்னா பாய்ஸ் ஆர் கிரேப்ஸ். இப்படி இருந்தால் சோருக்கு என்னன்னு ஒன்றில் பாருங்க. என்சிஇ பிஓ டேம், எம்இ டேம் சாம். இதனத்துல எது பொதுவாக இருக்கு? இங்கே பாருங்க, நல்லா பாருங்க, இதுங்கேயும் டேம்னு இருக்கு, இங்கேயும் டேம்னு இருக்கு. ஸோ ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிற வார்த்தையை நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ரெண்டுத்துலேயும் டேம். அதுக்கு நேரில் அவங்க கொடுத்ததில்ல பாய்ஸ் ஆர் ஸ்டடியிங், கிரேப்ஸ் ஆர் சோர். அப்போ இது இடத்துல எது வருதுன்னு பாருங்க. காமனா இங்கேயும் ஆர் வருது, இந்த இடத்துலையும் ஆர் வருது. அப்போ காமனா இருக்கிறது டேம், காமனா இருக்கிற வேர்டு ஆர். அப்போ டேம் அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னன்னா ஆர் ஆச்சா. அடுத்தது இங்கே பாருங்களேன், மீ டேம் சாம், டேம் போ மீ இப்படின்னு இருக்கு. ஆல்ரெடி இங்கேயும் டேம் இங்கேயும் டேம். நம்ம டேம்ங்கிறதுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். டேம்ங்கிறதுக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஆர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதை விட்டுருங்க. வேற ஏதாவது பொதுவாக இருக்கா? இங்கே பாருங்க, இங்கேயும் மீ இருக்கு, இங்கேயும் மீ இருக்கு கரெக்டா. அதோட சென்டென்ஸ் பாருங்க, கிரேப்ஸ் ஆர் சோர், பாய்ஸ் ஆர் கிரேப்ஸ். கிரேப்ஸ் ஆர் சோர், பாய்ஸ் ஆர் கிரேப்ஸ். இது இடத்துல எதனா காமனா இருக்கா? எஸ் இருக்கு பாருங்க. இங்கேயும் கிரேப்ஸ் இருக்கு, இங்கேயும் கிரேப்ஸ் இருக்கு ரைட்டா. அப்போ காமனா இருந்தது எது? மீங்கிறது காமனா இருந்துச்சு. வேற எது? அந்த ரெண்டுத்துலையும் காமனா இருந்தது கிரேப்ஸ். அப்போ மீக்கு என்ன வரும்னா கிரேப்ஸ். இப்போ நல்லா இந்த இடத்துல பாருங்க, மீ டேம் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் இருக்கிறது என்ன இருக்கு? சாம் மீதி இருக்கு. கிரேப்ஸ் ஆர் சோர், கிரேப்ஸும் ஆரும் முடிஞ்சிச்சு. மீதி என்ன இருக்கு? சோர். நான் இப்போ விண்டு போட்டிருக்கிறத மட்டும் பாருங்க. பேலன்ஸ் இருக்கிறது என்னென்ன? இதில் சாம், இதில் என்ன இருக்கு? சோர். அப்போ சாம் அப்படிங்கிறதோட அர்த்தம் சோர். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? சோர் அப்படிங்கிறத எது குறிக்கும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சோர் அப்படிங்கிறது எது குறிக்கும் அப்படின்னா சாம், SAM, சாம் அப்படிங்கிறது குறிக்கும். முடிஞ்சிச்சு பாருங்க. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரிங்களா. இதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்டையும் செகண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா பாய்ஸுக்கு என்ன வருதுன்னு உங்களால் சொல்ல முடியும். இல்லைன்னா இதுல கூட பாருங்க, ஆரும் கிரேப்ஸும் முடிஞ்சிடுச்சு. மீதி இருக்கிறது பாய்ஸ் போ அப்படிங்கிறத வச்சும் கூட நீங்க சொல்லலாம். நான் வேணா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். பாய்ஸ் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய சிம்பிள் எது? பாய்ஸ் இப்போ நானே சொல்லியே முடிச்சிட்டேன் ஆன்சர் ஆக்சுவலா. சரிங்களா. இல்லைனா நீங்க இப்போ நம்ம படிச்சிருக்கிறத வச்சு உங்களால் சொல்ல முடியும். பாய்ஸ் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய குறியீடு எது அப்படிங்கிறத நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களாமா. அடுத்ததா 430. இது ஈஸியா சொல்லுவீங்க. சன், SONக்கு 678, TENக்கு 948. அப்போ ஸ்டோனுக்கு என்ன வரும்? இங்க என்னன்னா எஸ்ங்கிறது எத்தனாவது எழுத்து, ஓங்கிறது எத்தனாவது எழுத்துலாம் பார்க்கல. அவங்க ஜஸ்ட் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்க எஸ், இங்க ஃபர்ஸ்ட் 6, எஸ்க்கு 6, ஓ இங்க 7, ஓவுக்கு 7, என் இங்க 8, எண்ணுக்கு 8. அடுத்தது TEN 948, டிக்கு 9, ஈக்கு 4, எண்ணுக்கு 8. இவ்வளோதான் அவங்க கொடுத்துருக்கிறது. அப்போ இதை வச்சு எஸ் பாருங்க, ஸ்டோன்ல எஸ்ஸுக்கு நேராக 6, டிக்கு நேராக 9, ஓவுக்கு நேராக 7, எண்ணுக்கு நேரில் 8, ஈக்கு நேரில் 4. முடிஞ்சிச்சு பாருங்க. அப்போ ஆன்சர் 69784. 69784. ஆப்ஷன் 2 தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம புரியுதா? நாம் இதில் இந்த ஏபிசிடி வச்சு ஒரு 2 3 விதமாக கொஸ்டின் பார்த்துட்டோம் பாருங்க. ஒன்று வேல்யூஸ் அப்படியே கொடுத்துட்றாங்க,
இன்னொன்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ அவங்க எடுத்துக்கிட்டு அதிலிருந்து ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. ஸோ எப்படி கொடுத்தாலும் நீங்கள் அதை பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 2-3 ஐடியா தான். இதை தாண்டி எல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்ம புரியுதுங்களா? ஸோ இதோட நமக்கு 43 நாள் 430 கேள்விகள் முடியுது. உங்களோட எக்ஸாமுக்குள்ளாடி நம்ம எப்படியும் ஒரு 600 650 கேள்விகள் பார்த்துருவோம். இது எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். மேட்லி ஆகட்டும் இல்லை சேட்டில் கேட்கக்கூடிய மேத்ஸ்லாம் கூட உங்களால் ஈஸியாக அடிச்சிட முடியும். மேற்கொண்டு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்லேயும் கேளுங்க, இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேளுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவாம்மா? தேங்க்யூ.